Hello students, welcome to Kalvi Coder. In the video, 11th standard max chapter 1 set relation and function exercise 1.1 10th sum இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம். இது பப்ளிக் எக்ஸாம்ல 2018ல கேட்டிருக்காங்க. So very important question. If a into a has 16 elements. First நம்ம given எழுதிடலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? a into a அதாவது a ஒரு செட்டு, அதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா a into a பண்ணா நமக்கு எவ்வளவு எலிமெண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 16 எலிமெண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், இது 4 எடுத்துக்கலாமா? ஸோ 4 into 4 தான் 16 இல்லையா? நான் என்ன எடுக்கிறேன், therefore a has 4 elements. அப்போ ஏன்ற செட்ல 4 எலிமெண்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, S equal to A, B. அந்த ரிலேஷன் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? அது எதுல இருக்கணும்னா A into A. நான் இங்க Sல எழுத போற எலிமெண்ட்ஸ் எதுல இருக்கணும்னா A into A. ஏவியும் நான் மல்டிப்ளை பண்ணனா என்ன செட் எனக்கு கிடைக்குமோ, ஓகேவா, அது எனக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு செக் வச்சிருக்காங்க பாருங்க, A is less than B. அது மட்டும் முக்கியம் இல்ல, a into a இருந்தா பத்தாது அந்த எலிமெண்ட்ஸ். ஓகேவா? என்னவா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நாம் ஃபார்ம் பண்ண போற செட்டு a is less than b. ஸோ ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து b விட சின்ன எலிமெண்டா தான் இருக்கணும், கம்மியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இங்க 1 இருக்குன்னா இங்க என்ன இருக்கணும், 2 இருக்கணும். இதை விட அதிகமா தான் இது இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செட்டை ஃப்ரேம் பண்ணணும், S என்ற செட். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, -1, 2 and 0, 1 are the two elements of S. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, ரெண்டு கொடுத்திருக்காங்க, ரெண்டு எலிமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த S என்ற ரிலேஷனுக்குள்ள இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, find the remaining elements of S. இப்போ Sல இருக்கிற மிச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க, S கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை டிஃபைன் பண்ணி எழுதிடலாம். S is equal to A, B. இந்த மாதிரி கமா போட்டு ரெண்டு எலிமெண்டா இருக்க போது அது எதுல இருக்கணும்னு சொல்றாங்க, A into A மல்டிப்ளை பண்ணா அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸா இருக்கணும், அதை தாண்டி வேற நம்பர்ஸ் இருக்கக்கூடாது, வேற எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்திருந்தாங்க, A is less than B அப்படின்னு கொடுத்திருந்தாங்களா? ஸோ B வந்து பெரிய நம்பரா இருக்கணும், A வந்து சின்ன நம்பரா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்திருக்காங்க, S என்ற ரிலேஷன்ல ரெண்டு எலிமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ -1, 2 and 0, 1 அப்படின்றது எதுல இருக்கும்னு சொல்லிட்டாங்க, பிலாங்ஸ் டு S நான் போடுறேன். ஏன்னா என்ன அர்த்தம், S என்ற செட்டுக்குள்ள அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சிம்பிளா போட்டுட்டேன், பிலாங்ஸ் டு S. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா A into A ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் அதை எப்படி கண்டுபிடிக்க போறேன், இந்த மாதிரி சம்ஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, மிச்ச எலிமெண்ட்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 எலிமெண்ட் 3 எலிமெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதுக்குள்ளதான் ஆன்சர் உட்கார்ந்துட்டு இருக்கும். ஓகேவா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அழகா எலிமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 4 இருக்கா, ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க செட்ல. ஓகேவா? -1, 0, 1, 2 -1, 0, 1, 2. அப்போ ஏல இந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரிலேஷன் ஃப்ரேம் பண்ணலாமா, A, B அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், A into A கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? A into A மல்டிப்ளை பண்ணலாமா, -1, 0, 1, 2 into -1, 0, 1, 2. இப்போ நான் இது ரெண்டு என்ன பண்ண போறேன், மல்டிப்ளை பண்ண போறேன். -1, -1, -1, -1, 0, -1, -1, -1, 2. அதே மாதிரி இப்போ 0 வச்சு பண்ணணுமா, 0, -1, 0, 0, 0, 1, 0, 2.
அடுத்தது 1, -1, 1, 0, 1, 1, 1, 2. Next 2, 2, -1, 2, 0, 2, 1, 2, 2. இப்போ என்ன பண்ணியாச்சு, a into a கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரிலேஷன் நம்ம மேக் பண்ணணும். என்ன ரிலேஷன்? s equal to கொடுத்துருந்தாங்களா கொஸ்டின்ல? ஸோ அதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். s equal to எப்படி நான் இந்த ரிலேஷனை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சர்டன் ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்களா? நான் இங்க எழுத போற எலிமெண்ட்ஸ் வந்து எனக்கு எதுக்குள்ள இருக்கணும்? a into a குள்ள இருக்கணும், அதாவது இதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது என்ன கொடுத்திருந்தாங்க? a is less than b அப்படின்னும் பொழுது இதை விட இதை நம்ம கம்மியா தான் எடுக்கணும். சரிங்களா? இப்ப இதை a, b, a, b, a, b அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அந்த மாதிரி தானே இருக்கு எலிமெண்ட்ஸ். ரெண்டு செட்டை மல்டிப்ளை பண்ண நமக்கு இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் தானே கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்க கொடுத்துருக்காங்கல்ல கொஸ்டின்ல, இதுதான் ரெண்டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா? என்னென்ன கொடுத்துருந்தாங்க? -1, 2, 0, 1 கொடுத்துருந்தாங்களா? ஃபர்ஸ்ட் அது எங்க இருக்குன்னு இதுல பாருங்க. -1, 2 இங்க இருக்கு, அதுக்கப்புறம் 0, 1 இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் செக் பண்ணி பாத்துருங்க. ஏவை விட பி அதிகமா இருக்கணும். ஓகே, இது கரெக்டா இருக்கு. அதே மாதிரி ஏவை விட பி அதிகமா இருக்கு, இது கரெக்டா இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இதுல நம்ம எழுத முடியும், ஃப்ரேம் பண்ண முடியும் a, b வச்சு? a is less than b இருக்கணும். சரிங்களா? இப்போ இது ஒன்னொன்னா செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இது பாருங்க, -1, -1 ரெண்டுமே சேம். ஸோ அப்ப இது என்ன பண்ணாது? வராது. அடுத்தது -1, 0 இது a இது b யா? ஓகே, -1ன்றது 0வை விட சின்ன நம்பர் இல்லையா? ஸோ அப்போ இது பாசிபிளா? ஸோ என்ன பண்ணலாம்? செட்ல எழுதலாமா? -1, 0. அடுத்து இது கம்பேர் பண்ணுங்க, இது a இது b. ஸோ b விட, அதாவது 1 விட -1 சின்ன நம்பரா? ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாமா? -1, 1 இது ஏற்கனவே இருக்கு. சரியா? ஸோ நம்ம எழுத வேண்டாம். அடுத்து இது பாருங்க, இது 0 இருக்கு, இது -1 இருக்கு. இதை விட இது சின்னதா? ஸோ அதை எழுதக்கூடாது. இது ரெண்டுமே சேம், a, b equal to b ன்னு இருக்கும். ஸோ இதையும் எழுத வேண்டாம். இது என்ன பண்ணலாம், எழுதிக்கலாமா? ஸோ அவங்க கொடுத்துருந்தாங்கல்ல, அதை எழுதிடலாம் ஃபர்ஸ்ட். அதையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஏன்னா அதுவும் நம்ம கண்டிஷன் செக் பண்ணணும் இல்லையா? a is less than b ஆன்னு செக் பண்ணணும். இது a இது b. ஓகேவா? அப்ப இதை விட இது என்னவா இருக்கு? பெருசா இருக்கு. அதே மாதிரி இது a இது b. ஓகேவா? அவங்க கொடுத்ததும் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ 0, 2 எடுத்துக்கோங்க. 0, 2 எடுத்தா இது a இது b யா? ஸோ இதுவும் என்னது? பாசிபிலிட்டி தான். அப்ப எழுதலாமா? 0, 2. அடுத்தது 1, -1 இதை விட இது சின்னதா? அப்ப இது கிடையாது. அடுத்தது 1, 0. ஸோ இதுவும் வராது, இது ரெண்டுமே சேம். அடுத்தது என்ன பண்ணலாம், இது எழுதலாமா? 1, 2. ஏன்னா a சின்னது b பெருசு இல்லையா? ஸோ 1, 2. நெக்ஸ்ட் இது பெருசு இது சின்னது, அப்ப a தான் பெருசு b சின்னது, அதனால இதெல்லாம் பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. அடுத்தது அதே மாதிரி இதுவும் a பெருசு b சின்னதா? ஸோ எழுதக்கூடாது. இதையும் a பெருசு b சின்னது, எழுத வேண்டாம். இது ரெண்டுமே ஈக்குவல், a ஈக்குவல் டு b வந்துடும். ஸோ இது எழுத வேண்டாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ல அவங்க கொடுத்தபடி இப்போ இது என்னது? a is less than b யா? எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ முடிச்சாச்சா? அது மட்டும் இல்லாம எல்லாமே a into a குள்ள தானே இருக்கு. a into a இதுல இருந்து தானே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, find the remaining elements of s. நான் இங்க கொடுத்துருக்கிற ரெண்டு எலிமெண்ட்ஸை போக மிச்சம் எஸ்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதை எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. -1, 2, 0, 1 அது ரெண்டுத்தை மட்டும் என்ன பண்ணிடணும், நம்ம விட்டுறணும். -1, 2,
இது எழுதாதீங்க. அடுத்தது 0,1 இது என்ன பண்ணாதீங்க, எழுதாதீங்க. ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். எப்படி எழுதணும்? therefore the remaining elements of S are எதுல இருக்கணும், எலிமெண்ட்ஸ் எஸ்ல இருக்கணும்னு சொன்னாங்களா? ஸோ S equal to என்ன பண்ணலாம், இதை மட்டும் விட்டு மிச்சம்லாம் எழுதலாமா? -1, 0, -1, 1, இதை விட்டுட்டு 0, 2 and 1, 2. சரிங்களா? ஸோ இதுதான் எஸ்ல இருக்கிற ரிமைனிங் எலிமெண்ட்ஸ். நீங்க ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் சொன்னோம்னா இதை எடுத்து எழுதிடக்கூடாது. நம்ம எஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா அவங்க கொடுத்த கண்டிஷன் படி. ஸோ அப்போ இதுல இருந்தா என்ன பண்ணணும், ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். சம் புரிஞ்சுதா?